வணக்கங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் கொதுக்கெழுத்து போட்டி இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 20, 2026ங்க, திங்கக்கிழமை. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க. நீர் உள்ள சிறு கிண்ணங்களில் தட்டி எழுப்பப்படும் ஓசை. நீர் உள்ள சிறு கிண்ணம் வந்து கண்ணாடி கிண்ணமாக இருக்கலாம், இல்லை பீங்கான் கிண்ணமாக இருக்கலாம். இதில் எழுப்பக்கூடிய ஓசை. இது இந்திய தாள வகையில் சொல்லிடுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஜலத அங்கம். என்னன்னு சொல்லுவாங்க? ஜலத அங்கம். ஜலத அங்கம். ஜலம்னா நீர், த அங்கம் நீரால் எழுப்பக்கூடிய இசை. இதை வந்து நீராலே இல்லைன்னா நீர்க்கிண்ண இசைன்னு இன்னொரு நேமில் சொல்லலாம். ஒன்று மேலேருந்து கீழே. என்ன அமெரிக்காவால் குண்டுகள் இரு நகரங்களை அழித்த பிறகும் தலை நிமிர்ந்து நிற்கும் நாடு. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்கள்ல, அதுக்கப்புறமும் நிமிர்ந்து நிற்கும் நாடுன்னா இந்த நாடு ஜப்பான். ஜால ஆன்சருக்கு ஜப்பான். சரிங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் பா என்பது என்ற எழுத்து இதை ஒத்துகிறது, இதை உணர்த்துகிறது. பாட்டாளி. சரிங்களா? கஷ்டப்பட்டு வேலை பார்க்க அவங்கள சொல்லக்கூடியது தான் பாட்டாளிங்க வேலை. 2 மேலேருந்து கீழே. இந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டாலும் அவனுக்கு உலகமே டேஷ் சுற்றியதாக இருந்தது. தலைகீழாக சுற்றின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே தே வந்துட்டு டா வந்துட்டுங்க. இதுக்கு வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 3 மேலேருந்து கீழே. என்ன? துணியில் இங்கு பட்டால், துணியில் இங்கு டேஷ் பட்டால் எளிதில் நீங்காது. இங்கு கரை. ஓகே. 8 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போமா? மெரினா கடற்கரையில் காந்தி, கண்ணகி, காமராஜ் போன்றவர்களின் டேஷ் உள்ளன, சிலைகள் உள்ளன. சிலைகள். சரிங்க. 8 மேலேருந்து கீழே. என்ன? புதுக்கோட்டையில் மாவட்டத்தில் டேஷ் வாசல் ஓவியங்கள் சமண மதத்தினருக்கு பெருமை சேர்ப்பவை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க என்ன நம்ம சொல்லுவோம்னா, சித்தன்ன வாசல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சித்தன்ன வாசல். சித்தன்ன வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் 8ஆவது நூற்றாண்டில் வந்து சமணர்கள் வாழ்ந்த டைமில் சமண ஓவியங்களில் வந்து அந்த குகையில் வரைஞ்சிருக்காங்க. இதை வந்து தென்னிந்தியாவின் அஜந்தான்னு சொல்லுவாங்க. 9 இடமிருந்து வலம் என்ன? பிசிபல்லோ டேஷ் என்பது ஸ்பெஷல் சாம்பார் சாதம். பிசிபெல்லோ பாத். பிசிபெல்லோ அங்கே ஆல்ரெடி இது இருக்குது. பிசிபெல்லோ பாத். இதுமாதிரி தயிர் சாதத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னு யோசிங்க. 13 இடமிருந்து வலம் என்ன? அழகு. அழகுக்கு வேறு ஹிண்ட் என்ன இருக்குது? 13 மேலேருந்து கீழே. என்ன? அரசு மக்களிடமிருந்து வசூலிப்பது. அரசு மக்கள்கிட்ட வந்து என்ன வசூல் பண்ணுவாங்க? வரி. சரிங்க. 13 இடமிருந்து வலம் என்ன? அழகு. அழகுக்கு வனப்பு அப்படின்னு சொல்லலாம். வனப்புங்கிறதுக்கு நீங்கள் தேடிக்கோங்க மீனிங். அது இங்கே சொல்ல முடியாதுங்க, என்னால் சொல்லலை. ஓகே. 14 மேலேருந்து கீழே. மாடுகளின் முக்கிய உணவு. மாடுகளின் முக்கிய உணவு பூல ஆரம்பிச்சுக்குங்க, புல்லுன்னு சொல்லலாம். சரி, இந்த சைடு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. 12 இடமிருந்து வலம் என்ன? பொன்னால் ஆன தேர். கோல்டான தேர், கோல்டன் சேட். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தங்கத்தேர்னு சொல்லலாம். தங்க ரதம்னு எழுதி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம், சால்வ் ஆகுதா இல்லைன்னு. தங்க ரதம்.
ரதம்னா தேர், தங்கம், கோல்டு. 7 மேலேருந்து கீழே என்ன? நண்பகல். நண்பகல் அப்படிங்கிறத இல்லுக்கு ட்ராக்கு நள்ளிரவுன்னு சொல்லலாம். நண்பகலுக்கு எதி சொல்லலாம். ஸோ நள்ளிரவு அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நைட்டு. நண்பகல்னால் மதியம் சொல்கிறாங்க, நம்ம நைட்டை சொல்கிறோம். ஓகே. நண்பகல்னால் மதியம் 12 மணி, நள்ளிரவுனா நைட்டு 12 மணி. 7 இடமிருந்து வளம் என்ன? பூந்தோட்டம். பூந்தோட்டம்னா மலர் தோட்டம்னு சொல்லலாம். இங்கே நான் வந்துக்கனால நந்தவனம்னு சொல்லலாம். நந்தவனம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மேலேருந்து கீழே என்ன? ஈடுபாடு. எதுலேயும் இஷ்டம், எதோட ஆர்வத்தோடு இருக்கிறத வந்து ஈடுபாடுன்னு சொல்லுவாங்க. ஆர்வம்னா ஈடுபாடுன்னு சொல்லலாம். 5 இடமிருந்து வளம் என்ன? கிறிஸ்தவ வழிபாடுகளில் உறுதிமொழிகளை ஆமோதித்து இது உண்மைதான் என்ற பொருளில் கூறப்படும் சொல். இது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. 4 மேலேருந்து கீழே என்ன? ஆப்பிளோடு ஒப்பிடப்படும் முகத்தில் உள்ள பாகம். ஆப்பிளோடு ஒப்பிடப்படும் முகத்தில் உள்ள பாகம். ஆப்பிள் போல் கன்னம். இருக்கு இம்மு இருக்கு. சரிங்களா? இந்த சைடு முடிஞ்சிச்சு. 10 மேலேருந்து கீழே என்ன? நல்லா பெரிய பார்த்தோமா குழிவான, லைட்டாக குழிவாக இருக்கும் பித்தளை தட்டு. இந்த வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு கொண்டு போவாங்கள்ல, அது என்ன? தாம்பாளம். ஸோ தாம்பாளம். சரியா போச்சா? 15 இடமிருந்து வளம் என்ன? இரத்த குழாய்கள் என்பதை இரத்த டேஷ் என்றும் கூறலாம். இரத்த குழாயை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரத்த நாளங்கள்னு சொல்லலாம். இரத்த குழாயை வந்து இரத்த நாளங்கள்னு சொல்லுவோம். சரிங்க. 11 கருணை. மேலேருந்து கீழே. கருணைனா பதிவு சொல்லலாம். ஆனால் 5 எழுத்து இரக்கம் சொல்லலாம் அடுத்தவங்க மேலே. ஓகே, சரியா போச்சு. 11 இடமிருந்து வளம் என்ன? கேள்வி என்ன? பருமனாகு எது சொல்? பருமனாகுன்னா குண்டாகு. ஒல்லியாவு. இழைச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இழைச்சிட்டியான்னா ஒல்லி ஆயிட்டியா அப்படின்னு அர்த்தம். இலை. சரிங்களா? இது பேச்சு வழக்கில் உள்ள சொல். நம்ம இந்த 2 மேலேருந்து கீழே உள்ள சால்வ் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? இந்த அதிர்ச்சியான செய்தி கேட்டதோட நான் அவனுக்கு உலகமே டேஷ் சுற்றியது போல் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகமே தலைகீழாக சுற்றின மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். இங்கே வந்துருக்கு டா லை வந்துருக்குதுங்க. நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் தேடிட்டேன். இது போட்டு இதுக்கு நம்ம போட்டு டா போட்டு லை போட்டிங்கன்னா தட்டா மாலை அப்படின்னு ஒரு வேர்டு வருதுங்க. தட்டா மாலை அப்படின்னு ஒரு வேர்டு வந்தால் இது சின்ன பிள்ளைங்க விளாடுற விளையாட்டு. சின்ன பிள்ளைங்க கையை பிடிச்சிட்டு சுற்றி விளையாடுறக்கூடிய விளையாட்டை தான் தட்டா மாலைன்னு சொல்கிறோம். இன்னொரு வேர்டு இருக்குது தட்டா மாலை பூமி அப்படின்னு சொல்லி. தட்டா மாலை பூமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பூமியோடைய ரொட்டேஷனை சொல்லலாம். பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றி வராது. இங்கே அந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டோன்னா அவனுக்கு உலகமே பூமின்னு இங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. பூமி டேஷ் சுற்றியது போல் அப்படிங்காங்க. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றிட்டு வந்த மாதிரி இருக்குதா அவனுக்கு? இதுக்கு வேர்டு எக்ஸாக்டாக வந்து இது இல்லை. ஆனால் தலைகீழாங்கன்னா மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டா போட்டு லைவ் வந்தேன்னா வேர்டு எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. நானும் ரொம்ப நேரம் தேடிட்டேன்.
தட்டா மாலைன்னா சின்ன பிள்ளைங்க விளாட்ற விளையாட்டு. இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்கீங்களோ அதை செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்கங்க. சரிங்களா? இல்லைன்னா இந்த இது கொஸ்டின் எழுதுனவங்க தப்புன்னு சொல்லிடலாம். நன்றிங்க.